வர்ஷிகா மற்றும் அவரது தந்தையின் வயதுகளின் கூடுதல் 47. பொறுமையாக கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. 4 வருடங்களுக்கு பின் தந்தையின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. இந்த ரெண்டாவது டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டாவது டேட்டா இது செக் பண்ணுறது. அதை எப்பயுமே புரிஞ்சுக்கணும். இந்த மிடில் உள்ள டேட்டா இந்த மாதிரி கொஸ்டினில் செக்அப் டேட்டா. ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன், அடுத்து செக்அப், அடுத்து ஆன்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 டேட்டா பிரிச்சிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் ஆன்சர் முடிஞ்சது. வர்ஷிகாவின் வயது என்ன? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வர்ஷிகாவின் வயது என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ அப்போ அந்த 4 ஆப்ஷனில் இருக்கிறது கண்டிப்பாக யார் வயது? வர்ஷிகாவோட வயது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? வர்ஷிகா மற்றும் அவரது தந்தை வயதுகளின் கூடுதல் 47. சரிங்களா? இப்போ கான்செப்ட் வாங்க. வர்ஷிகாவையும் தந்தையும் கூட்டினா எத்தனை வயசு வரணும்? 47 வரணும். வர்ஷிகா 2னா நம்மளே எடுத்துக்கலாமா? தந்தை எவ்வளோ இருக்கலாம்? 45. அப்போ தானே கூட்டும்போது 47 வரும். இப்போ வர்ஷிகா 5னா ஃபாதர் எவ்வளோ இருக்கலாம்? 42. அப்போ தான் 47 வரும். 7னா 40, 9னா 38. இதுதான் ஈஸியான வே. ஏன்னா 2 பேரையும் கூட்டினா 47 சொல்கிறாங்களா? இப்போ நம்மளே கெஸ் பண்ணிட்டோம். இதில் எல்லாத்தையும் கூட்டுங்க, 47 வருதா? இதோட ஃபார்மேஷன் முடிஞ்சது. இப்போ செக் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் சிம்பிளாக. என்ன சொல்லியிருக்காங்க? செக் பண்ணுறது தான். கொஞ்சம் ரீட் பண்ணி செக் பண்ணுங்கள் பொறுமையாக. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? 4 ஆண்டுகளுக்கு பின். முன்பு கிடையாது, பின். 4 வருஷம் கழிச்சு மகளின் வயதை போல் எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அப்போ 4 வருஷம் கழிச்சு 4 மடங்கு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, 4 கூட்டுறோம். 4 வருஷம் கழிச்சு இவங்க வயசு 6, 4 வருஷம் கழிச்சு 49. இது 4 மடங்காக இருக்குதா? ஏன்னா 6 நாளாக 24 தானே வரணும். ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை. அவ்வளோதான். அடுத்து வரீங்க. 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? 5 + 4 9, 42 + 4 46, 9 நாளாக 36 தான் வரணும். இதுவும் இல்லை. இப்போ 7 கூட 4 கூட்டினா எவ்வளோ? 4 வருஷம் கழிச்சு 11, 40 கூட 4 கூட்டினா 44. இப்போ 4 மடங்காக இருக்குதா? அவ்வளோதான் ஆன்சர். முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.